எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா, ஓடிஎல்ஏ கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்காக மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 7th தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி 8th வரைக்கும் எல்லாருக்குமே 60 மார்க் தான். ஓகேவா? நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதை மாதிரி நம்ம சேனல் பார்க்க முன்னாடி நம்ம சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ 60 மார்க் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கன்னு சொல்லி நமக்கு 2 மார்க் கேட்டிருக்காங்க. இதே நமக்கு 2 மார்க்னாலே 1 வேர்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பொருள் கூறுக, சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, பொறுத்துக, நிரப்புக, இங்கே வரை கேட்டிருக்காங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்லி ஒரு 4 கேட்டிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க 4 கேட்டிருக்காங்க. 5 2 மார்க். 2 மார்க் தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகள் எழுதுக, மொழியின் இரு வடிவங்கள் யாவை, நாவல் மரம் எத்தனை தலைமுறையாக அங்கு நின்றிருந்தது, வாழும் நெறி யாது, தம் வயிற்று தாய் எதனை உவமையாக கூறுகிறார், முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக, மானின் வகைகள் சிலவற்றை பெயர்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு டேர்ம் 1 புக்கு எல்லாமே தான் வரும். ஓகேவா? அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 6 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மனப்பாடச் செயல். ஃபஸ்ட்டு பாட்டு அருளறி அறிவை தரலாகும் எங்கள் தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு திருக்குறள் கேட்டிருக்காங்க. அப்புறம் இலக்கண பகுதியிலேருந்து 2 2 மார்க் கேட்டிருக்காங்க. அது உங்களால் இலக்கணம் எப்பயுமே எல்லாம் நல்லா படிச்சுக்கணும். அப்புறம் 2 5 மார்க்கு. 2 5 மார்க் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் நான்களை எழுதுக, அல்லது காடு பாடலில் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவனற்றை எழுதுக. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாக நிகழ்வுகளை பற்றி எழுதுக, அல்லது தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க செய்த தொண்டுகள். ஓகேவா? அடுத்த 2 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்க? ஜாதவ் பாயங் அந்த துணைப்பாட பகுதி. அதில் ஆப்ஷன் வஉசி கேட்டிருக்காங்க. கட்டுரை தாய்மொழி பற்று, இல்லைன்னா நீ சென்று சுற்றுலா பற்றி உன் நண்பனுக்கு கடிதம். கீழே மொழிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கணி ஐவகை நிலங்கள் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. பிழையை திருத்தி சரியாக எழுதுக. அடுத்து கோடிட்டிடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக. தமிழ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தமிழ் எண் திருக்குறளின் அதிகாரங்கள் எத்தனை, இந்தியா டேசாம் ஆண்டு விடுதலை பெற்றது. உங்களுக்கு 60 மார்க்கில் 1 வேர்டு தான் ஜாஸ்தியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? கட்டுரை கதை ஏதாவது கம்பல்சரி படித்தா போதும். உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கட்டுரையும் ஒரு கடிதம் தான் இது வரைக்கும் இருக்கும். அதை ஏதாவது ஒன்று நீங்கள் படித்தாலே உங்களுக்கு அதை கேட்டுருவாங்க. அதுவே துணைப்பாட பகுதியில் 2 ஏதாவது 2 படித்தாலே உங்களுக்கு 1 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா 60 மார்க் எடுக்கிறதுக்கு நல்லா கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு 7th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட போகிறேன். ஓகேவா? அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஹோட்டல் எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.